மக்களே, பிக் பாஸ் கிட்டத்தட்ட பரபரப்பான பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நடு இரவில் விரைந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி திரும்ப பிக் பாஸ் வீட்டில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலே 8வது டாஸ்கில் மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டில் ரெட் கார்டு லோடிங் அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு தான் அங்கே ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது தான் தகவல் வந்தவண்ணும் இருக்குது. ஸோ ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது அடுத்த பட்சம். பட் அந்த ஆக்ட்ல பண்ண ஒரு விஷயம் பெரிய பெரிய தப்பு. அது பிசிக்கல் வயலன்ஸ் வரையும் போயிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து 7வது டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அந்த 7வது டாஸ்க்ல கொஞ்சம் நிறைய க்ளோஸ் ஃபைட் நடந்திருக்கு. அதனால தான் 8வது டாஸ்க்ல பயங்கர சீரியஸாக போயிருக்கு. அப்படி என்ன சீரியஸாக போச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ மறக்காமல் அதையும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம் என்னன்னா, டிக்கெட் டு ஃபினாலே 7வது டாஸ்க்கை பார்த்துருவோம். அப்போ தான் அந்த இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ண முடியும். டிக்கெட் டு ஃபினாலே 7வது டாஸ்க் வந்து ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ், எப்படி ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட் பண்ண டாஸ்க். ஒரு கேள்வி கேட்பார் போல இருக்கு பிக் பாஸ். அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லணும். அது என்ன மாதிரின்னு தெரில, ஆனால் ஒரு மைண்ட் ரிலேட்டட் அப்படின்றது தான் டாஸ்க்கு. அதில் அந்த டாஸ்கோட வெற்றியாளர் வந்து அரோரா அவர்கள் அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே 7வது டாஸ்கோட வெற்றியாளர் அரோரா முதலிடம். 2வது இடத்துல சாண்ட்ரா, 3வது இடத்துல சபரிநாதன், 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரம், 4வது இடத்துல சுபிக்ஷா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி, விக்ரம், கமருதீன், வினோத், திவ்யா, கமருதீன். இதுதான் ஆர்டரு. அந்த 7வது டாஸ்கோட முடிவில் கவுண்ட், அந்த டிக்கெட் ஃபினாலேயோட கவுண்ட் நம்பர்ஸ் என்னன்னா, சபரி 42 பாயிண்ட், 2வது இடத்துல அரோரா 39 பாயிண்ட், 3வது இடத்துல சாண்ட்ரா 39 பாயிண்ட், 4வது இடத்துல பார்வதி 37 பாயிண்ட், விக்ரம் 35, சுபிக்ஷா 35, கமருதீன் 32, திவ்யா 31, வினோத் 25. ஸோ வினோத் அவுட் ஆஃப் டிக்கெட் டு ஃபினாலே ரேஸ். டிக்கெட் டு ஃபினாலே ரேஸ்லேருந்து வினோத் வெளியேறியாச்சு. ஆக மொத்தத்தில் வினோத், திவ்யா, கமருதீன் அவுட் ஆஃப் த டாஸ்க். இவங்களால ஜெயிக்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ காம்படிஷனே 6 பேருக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா சபரிக்கும் அரோராக்கும் 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ அங்கே சபரி டு பார்வதிக்கு வெறும் 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அந்த கடைசி டாஸ்க் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கடைசி டாஸ்க் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டாஸ்க். பிக் பாஸ் மலையாளத்தில் நடந்த கார் டாஸ்க்கு. அதுலேயும் கடைசியாக வந்து கார் டாஸ்க்கை வச்சு கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 6.5 மணி நேரம் போயிருக்கு. 6.5 மணி நேரம் அங்கே போயிருக்குது. அதே காரை தான் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. கார் டாஸ்க்னாவே உங்களுக்கு தெரியும், இது விவாதம் பண்ணி வெளியேற்றணும், விவாதம் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் க்ளோஸ் காலில் இருக்கிறதுனால யார் வேணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதில் தான் வைலன்ஸே நடந்திருக்கு. வைலன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, காரில் போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. என்ன ரூல்ஸுன்றது மட்டும் தெரியல. பட் கார் டாஸ்க் இது வரைக்கும் நம்ம மற்ற சீசனில் பார்த்த ரூல்ஸ் படி நீங்கள் ஒன்று காருக்குள்ளே வந்து அந்த கெட்ட வாசனை போடுற மாதிரி ஒரு திரவையும் போடுறது, அப்புறம் வந்து ஏதாவது தண்ணி ஊற்றுறது, முட்டை போடுறதுன்ற மாதிரி பிக் பாஸ் டீம் எதாவது பண்ணலாம். அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் நீங்கள் காரை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எலிமினேட்டட். டிபேட் பண்ணி யார் கடைசி வரையும் இருக்கீங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இதில் ஏதோ போனஸ் பாயிண்ட் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும், செகண்ட் பிளேஸுக்கு வந்து 2 பாயிண்ட்டும், தேர்ட் பிளேஸுக்கு 1 பாயிண்ட்டும். ஸோ 9+3னா போனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இதில் பார்வதி மற்றும் கமருதீன் இருக்காங்க இல்லையா, தட் கப்புள்ஸ் கேமர். அந்த கேமர் தான் இந்த வேலையை பார்த்தது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வாக்குவாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்ரா வாய் விட்டாங்களா இல்லை கமருதீன் வாய் விட்டாரான்னு தெரில. ஏதோ ஒரு ட்ரிகரிங் நடந்திருக்கு. ஏன்னா சாண்ட்ராவுக்கும் கமருதீனுக்கும் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. இங்கே ட்ரிகரிங் நடந்திருக்கு. யார் ட்ரிகர் பண்ணா ஃபஸ்ட்டு தெரில. ஒரு பக்கம் சாண்ட்ரா தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது, தெரில. ஓகேவா, இதில் இவங்க ஏதோ கமருதீனுக்கு வந்து பேரை காமருதீன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனைகள் சிவியர் ஆகிட்டு கமருதீன் வந்து சகட்ட மேனிக்கு வார்த்தைகளை விட்டுருக்காரு. உச்சகட்டமான வார்த்தைகளை விட்டுருக்காரு. அந்த வார்த்தைகளை வந்து ஒரு பக்கம் வந்து எல்லா வார்த்தைகளும் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ராவால் அந்த அளவுக்கு ரொம்ப கமருதீன் கோவப்பட்டா என்னென்ன வார்த்தைகள் விடுவார் நம்மளே பார்த்துருக்கோம். தொடர்ந்து கேடுகட்டத்தனமாக கேவலத்தனமாக அவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்காரு. அதில் வேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே பேசிட்டார். ரொம்ப மோசமாக அது வல்கராக இருந்திருக்கு. அந்த சுச்சுவேஷனே கேட்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றதான் நியூஸ். இதில் பார்வதியுமே கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை அடிச்சிருக்காங்க. எப்படி 2 பேரும் சேர்ந்து அடி மேலே அடி சாண்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்டில் சாண்ட்ரா காருக்குள்ளே இருந்த சாண்ட்ராவை கதவை திறந்து காரை விட்டு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் வைலன்ஸ்.
இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை விவாதம் பண்ணி நீ வெளியே அனுப்பணும். அது யார் உன்னை தள்ள சொன்னா? இது பிசிக்கல் டாஸ்கே கிடையாது, உட்கார்ந்து பேசுறது தான் திறமை. அதுல காரை திறந்து தள்ளி விட்ட நபர் யார் தெரியுமா? த கிரேட்டஸ்ட் கேமர் என்று அழைக்கப்படும் பிக் பாஸ் சீசன் 9 ஒரு இந்த டாஸ்கோட ஸ்பாயிலர் அப்படின்ற நேம் வச்சிருக்க விஜய் பார்வதி தான். ஸோ விஜய் பார்வதி தான் ஒரு டாஸ்க்ல தள்ளி விட்டுருக்காங்க. இதே விஜய் பார்வதி மதியம் ஒரு கேம்ல ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, இப்படிலாம் கேம் விளையாடக்கூடாது, நியாயப்படி விளையாடணுன்ற மாதிரி. நான் தான் சொன்னேன் சச்ச இப்போக்ரேட் பார்வதின்னு நான் தான் அப்பயே சொன்னேன். இப்போக்ரேட் பார்வதி ஒரு பேசுற டாஸ்க்லயே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டவொடனே என்ன நடந்திருக்கு தெரியுமா? தள்ளி விட்டவொடனே அங்க வந்து சாண்ட்ரா உளுந்து பேனிக் அட்டாக் ஆகிட்டு இருக்கு. அப்படி பேனிக் அட்டாக் தள்ளின அந்த ஃபோர்ஸ்லேயே பயத்துலேயே பேனிக் அட்டாக் வந்துட்டு அவங்கள இமிடியேட்டாக அந்த இடத்துல இருந்து பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது ஏதோ சம்திங் ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. ஓகே, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு ஃபிக்ஸ். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு உடனே இந்த மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து அப்டேட் படி அங்கே கூட்டு போயிட்டு ஒரு 1 hour அந்த கேப்பில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட் பண்ண 2 நபர்கள், ஒருத்தன் வர்பலா பயங்கரமா அபியூஸ் பண்ணியிருக்கான், பயங்கர கேடு கெடுத்தனமா பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிசிக்கல் வயலன்ஸ், லிட்டரலி பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க, தள்ளி இருக்காங்க. அதுவும் இது பிசிக்கல் டாஸ்க் கிடையாது, நார்மல் பேசுற டாஸ்க். அதுல தள்ளி விட்ட பார்வதியை இந்த வீட்டுல வச்சிருக்கணுமா அப்படின்றதான் கேள்வி. இந்த நபர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் தருணம் வந்தாச்சு. இந்த ஷோவே இவ்வளவு நெகட்டிவிட்டியா இவ்வளவு டாக்ஸிசிட்டியா வர்றதுக்கான மெயின் காரணமே யாருன்னா, 1ஆம் நம்பர் பார்வதி, 2ஆம் நம்பர் கமருதீன். இவங்க 2 பேரால தான் இந்த ஷோ சீரழிஞ்சி கேடு கட்டத்தனமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மெயினாக இருக்கிற ஹோஸ்ட்டும் அதுக்கு வந்து பண்ணியிருக்கணும். எதை என்கரேஜ் பண்ணணும், எதை தண்டிக்கணும், எதை கேட்கணுன்றது தெரியாமல் இப்போ இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பை எடுத்துகிட்டு போய் தள்ளியிருக்காங்களே, இது எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ இது. ஸோ இதில் வந்து நமக்கு விஷுவல் தெரில, பட் இருந்தாலும் தள்ளியிருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட்டு. இவங்களால இந்த டாஸ்கில் பல விஷயங்களை இது பண்ணுறதே இவங்க 2 பேராக தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சபரி அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல இருந்த சபரி, நீங்க என்னடா கேம் விளையாடுறீங்கன்ற மாதிரி அங்க போய் நின்று இருக்கான். யாருக்கு? சாண்ட்ராக்காக சபரி போய் நின்று, சபரி போய் இறங்கியிருக்கான், வினோத் இறங்கிட்டு போயிருக்கான் இவங்க கிட்ட எல்லாம் கேம் விளையாடுறதுக்குன்ற மாதிரி. அதுலயும் லீடிங்ல இருந்த சபரி, எனக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல இது லீடிங் இருந்தாலும் நான் அங்க மனித அபிமானம் அடிப்படையில் நான் போறேன்ற மாதிரி 0 ஹியூமனிட்டிங்க. அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டியே காட்டப்படலை. அங்க சபரி போய் இருக்கான், அதுதான் சபரி. இத்தனை நாள் ஃபேக்குன்னு சொன்னீங்களே, ஒருத்தன் போய் ஒரிஜினல் நின்று இருக்காளே. அப்போ இதுல என்ன பார்வதி அன்னைக்கு முட்டிட்டான், கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் பாசம் பார்த்துருக்கணும், இது பார்த்துருக்கணும் அன்னைக்கு பேசினாங்கல்ல, இப்போ அதே பார்வதி தான் தள்ளி விட்டுருக்காங்க. என்னது இது? ஸோ விஷுவல்ஸ் வரல, ஐ அக்ரி. விஷுவல்ஸ் வராமல் நம்ம பேசுறதும் நம்ம பக்கம் தப்பு இருக்கு, அதை விட்டுருவோம். ஆனால் விஷுவல்ஸ் பார்த்த பேசுவோம். இப்படி தள்ளி விட்டுருக்காங்க அப்படிதான் எல்லா சோர்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணுது. தள்ளி விட்டது பார்வதி, அபியூஸில் வெர்பலா பண்ணது கமருதீன். இந்த 2 பேருமே இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வெளியேற்றணும். கார்டை கொடுத்து உடனே இந்த ஆக்ஷனுக்கு உடனே வெளியேற்றிருக்கணுங்க. இந்த மாதிரி பிசிக்கல் அசால்ட் நடந்தால் பிக் பாஸ் உடனே கன்ஃபெஷன் உங்களுக்கு கூப்பிட்டு 2 பேரும் வெளியே போங்க. அதுலேயும் குறிப்பாக தள்ளி விட்ட நபரை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கணும். என்னது இது? ஸோ அடுத்தவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, இது இருக்குலாம் யோசிக்கிறதே கிடையாது. இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருதா? என்ன கேம் இது? ஸோ டோட்டலி ராங்கா இருக்கு மக்களே. ஸோ நாளைக்கு லைவ் ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக தான் இருக்க போகுது அப்படின்றது தான் தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு பேசுவோம். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஐப்பும் பண்ணிடுங்க. கடைசியில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். 5 பேர் நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இன்னும் கேம் விளையாடிட்டு இருந்தாங்களா. பார்வதி, சுபிக்ஷா, திவ்யா, அரோரா மற்றும் கமருதீன். 4 பெண்கள், ஒரு கமருதீன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அந்த காருக்குள்ளே இருக்காங்க அப்படின்றது தான் ஃபைனல் தகவல். ஸோ அடுத்து வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.